சற்றுமுன் வெளியான தகவல். விதிகளை மாற்றும் இபிஎஃப்ஓ இனி 100% வரை பணம் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருங்கால வைப்பு நிதியில் இருந்து சந்தாதாரர்கள் இனி இலவச தேவைகளுக்கு பணம் எடுக்கும்போது தகுதியுள்ள தொகையில் 100% வரை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த இபிஎஃப்ஓ பணம் எனப்படும் பிஎஃப் என்பது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் நலன் கருதி பிடிக்கப்படும் வருங்கால வைப்பு நிதியாகும். இந்த பிஎஃப் கணக்கில் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 12% வரை ஒவ்வொரு மாதமும் பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது. அதே அளவிலான தொகையை நிறுவனமும் சந்தாதாரர்களின் பிஎஃப் கணக்கில் செலுத்த வேண்டும். நிறுவனம் செய்யும் பங்களிப்பானது 3 ஆக பிரிக்கப்படுகிறது. அதாவது செலுத்தப்படும் தொகையில் 3.67% இபிஎஃப்ஓக்கும் 8.33% இபிஎஃப்க்கும் சிறிய அளவிலான பங்கு இன்சூரன்ஸுக்கும் செல்கிறது. ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது இந்த பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை மீண்டும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஊழியர்கள் தங்கள் அவசர தேவைகளுக்காக குறிப்பிட்ட தொகையை பிஎஃப் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளும் வசதி உள்ளது. இந்த நிலையில்தான் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கான விதிகளை தளர்த்தி 100% வரை பணத்தை எடுக்க அனுமதிக்கும் புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கூறியதாவது, இந்த புதிய திட்டங்கள் சந்தாதாரர்களின் சிரமத்தை குறைத்து அவர்கள் அவசர தேவைக்கு பணம் எடுப்பதை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த இபிஎஃப் திட்டத்தில் உள்ள 13 சிக்கலான விதிகளை ஒன்றிணைத்து 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய தேவைகள், நோய், கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள். இதன் மூலம் சந்தாதாரர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் உள்ள ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு உட்பட 100% வரை பணத்தை எடுக்க முடியும். மற்றும் கல்விக்கான பணம் எடுக்கும் வரம்பு 10 மடங்காகவும் திருமணத்துக்கான வரம்பு 5 மடங்காகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திருமணம் மற்றும் கல்விக்கு மொத்தம் 3 முறை மட்டுமே பகுதியளவு பணம் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மேலும் அனைத்து பகுதியளவு பணம் எடுப்பதற்கும் குறைந்தபட்ச சேவையானது காலம் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சிறப்பு நெருக்கடி சூழல்களில் பணம் எடுப்பதற்கான காரணங்களை இனி சந்தாதாரர்கள் விளக்க தேவையில்லை. அதாவது இதற்கு முன்பு இயற்கை சீற்றங்கள், பணி செய்யும் நிறுவன மூடல், தொடர்ந்து வேலையின்றி இருப்பது போன்ற காரணங்களை சந்தாதாரர்கள் பணம் எடுக்கும்போது அளிக்க வேண்டியிருந்தது. இதில் 8.25% வட்டி விகிதம் பொறுத்தவரை இது பல சமயங்களில் பிஎஃப் பணத்தை கிளைம் செய்யும் போது நிராகரிக்கப்பட்ட வழிவகுத்தது. இதனை தற்போது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினரின் கணக்கில் 25% பங்களிப்பு குறைந்தபட்ச இருப்பு தொகையாக பராமரிக்கப்படுகிறது. ஆகையால் இந்த இபிஎஃப்ஓ வழங்கும் 8.25% வட்டியானது விகிதத்தை பெறவும் ஓவியத்திற்கான ஒரு பெரிய நிதியை உருவாக்கவும் உதவும். மேலும் இந்த சீர்திருத்தம் பணத்தை எடுப்பதை எளிதாக்குவதோடு ஓவியத்திற்கான நிதியை உறுப்பினர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் உதவுகிறது. ஆவணங்கள் எதுவும் தேவையில்லாமல் 100% தானியங்கி முறையில் பகுதி பணம் எடுப்பதற்கு இது வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த இபிஎஃப்பின் முதிர்வு பெறாத இறுதி செட்டில்மெண்ட் எடுப்பதற்கான காலக்கெடு 2 மாதங்களிலிருந்து 12 மாதங்களுக்காகவும் ஓய்வூதிய இறுதி செட்டில்மெண்ட் 2 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாகவும்
மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் உறுப்பினர்கள் தங்கள் உடனடி நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவதோடு, ஓவிய சேமிப்பிலும் சமரசம் செய்யாமல் பார்த்துக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த தீபாவளி சமயத்தில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால், நகை சீட்டு போடுவதும் தங்கத்தின் தேவையும் அதிரடியாக குறைந்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் இந்த தீபாவளி பண்டிகை சீசனில் தங்கத்தின் தேவை குறைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் கொரோனா பாதித்த 2021ஆம் ஆண்டை தவிர்த்து முதல் முறையாக இந்தியாவின் மிகப்பெரிய நகை நிறுவனங்களான டாடாவுக்கு சொந்தமான தனிஷ், ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆகியவற்றில் வாடிக்கையாளர்கள் தங்க நகை வாங்குவதற்காக செலுத்தும் முன்பணத்தொகை நகை சீட்டு குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இந்த அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் என்றும், இதனால் தங்க நகை வாங்கும் அளவு குறையும் என்றும் தொழில்துறையினர் கூறுகின்றன. ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் வருடாந்திர அறிக்கையின்படி, அதன் முன்பண திட்டங்களில் பெறப்பட்ட தொகை 5% குறைந்து ரூபாய் 333 கோடியாக உள்ளது. இது தங்க நகை வாங்குவதில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை காட்டுகிறது. மறுபுறம் டைட்டனின் வருடாந்திர அறிக்கையின்படி, தனிஷ் மூலம் தங்க நகை வாங்குவதற்கான பெறப்பட்ட நிகர முன்பணம் முந்தைய ஆண்டையை விட 19% குறைந்து 3458 கோடியாக உள்ளது. இந்த ஆண்டில் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்தால், இந்த முன்பண திட்டங்கள் மூலம் வாங்கும் அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்கோ கால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலையானது 23% உயர்ந்தது. மேலும் கடந்த ஆண்டின் ஜனவரி மாத தொடக்கத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு தங்கத்தின் விலையானது 56% அதிகரித்து விட்டது. உலக தங்க கவுன்சில் இந்தியாவின் இந்த ஆண்டுக்கான தங்க நுகர்வு மதிப்பீட்டை 200 டன் வரை குறைந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியா 802 டன் தங்கத்தை நுகர்ந்தது. 2025ஆம் ஆண்டில் தங்க நுகர்வு 600 முதல் 700 டன் வரை குறையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் தங்க நகை வாங்குவதற்கான முன்பண திட்டங்கள் வாடிக்கையாளர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது. எனவே இதற்காக இந்த திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் தவணை முறையில் முன்கூட்டியே பணம் செலுத்தலாம். மேலும் சில சமயங்களில் தள்ளுபடிகளும் கிடைக்கும். ஜூலை மாத மத்தியில் ரிலையன்ஸில் 1,68,000க்கும் மேற்பட்ட முன் பணதாரர்கள் இருந்தனர். இப்பொழுது பல நுகர்வோர் இப்போது ஆன்லைன் தளங்கள் மூலம் டிஜிட்டல் தங்கத்தை வாங்க தொடங்கிவிட்டனர். ஏனெனில் அவை எந்த நேரத்திலும் எந்த தொகையிலும் வாங்க நெகிழ்வு தன்மையை வழங்குகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.